Good evening to our YouTube viewers, participants and CAG members. இன்னைக்கு நம்ம எல்லாரும் 10th சீரீஸ்ல மீட் பண்ணியிருக்கோம். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஏஜி பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணிடுறேன். என்னோட பெயர் மலிகா பர்வீன், மனநல ஆலோசகர், கேர்கிவர் அட்வொகசி குரூப் ஸ்பெஷல் நீட்ஸ் சீரீஸோட மாடரேட்டர். கேர்கிவர் அட்வொகசி குரூப் ஸ்பெஷல் நீட்ஸ் சீரீஸ் வந்து சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளோட பெற்றோர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக கடைசி செவ்வாய் ஒவ்வொரு மாதமும் மாலை 7ல இருந்து 7:40 மணி வரை ஒரு ஸ்பெசிஃபிக்கான தீம் சூஸ் பண்ணி பேசுறோம். நிகழ்ச்சியோட கடைசி 10 நிமிஷம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்க சந்தேகங்களை எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். இந்த செஷன்ஸ் சிஏஜி யூடியூப் சேனல்ல லைவா நடக்குது. கேர்கிவர்ஸ்க்கு வேற ஏரியாஸ்ல டவுட்ஸ் இல்லைன்னா கொஸ்டின்ஸ் இருந்தா எங்களுக்கு இமெயில்ல தெரியப்படுத்துறது மூலமா அந்த டாபிக்ல நிபுணர்களை கூப்பிட்டு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கோம். கடைசி 2 மாதமா பல் பராமரிப்புல ஹைஜீன் பத்தி பேசினோம். இன்னைக்கு வந்து பல் பராமரிப்போட சப்சீரீஸா சிகிச்சை சவால்கள்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பல் பராமரிப்பு வந்து ரொம்பவே ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு தேவையா இருக்கிறதுனால நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணி 3 சப்சீரீஸா கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு பல் டெய்லி சுத்தம் பண்றது சிரமமா இருக்கலாம், இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ண தெரியாது. ஸோ அதனால கேர்கிவர்ஸ் எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியமா இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு ஏற்படுற பயம், பதட்டம், செலவு மற்றும் நேரத்தோட சமாளிக்கிறது தொடர்பான சிரமங்கள் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஷன்ல நீங்க கடைசி 10 நிமிஷம் உங்களோட கேள்விகளை மேம் கிட்ட கேட்டுக்கலாம். நம்மளோட பேனல்ல எக்ஸ்பர்ட்டா டாக்டர் தீபா சவிதா டென்டல் காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. தேங்க்யூ மேம் ஃபார் கண்டினியூஸ்லி அசிஸ்டிங் அஸ் ஆன் திஸ் டாபிக் அண்ட் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் யூ ஃபார் ஹேவிங் யூ ஹியர். கேர்கிவர்ஸா மைத்ரியில இருந்து மிஸ்ஸஸ் உமா ஸ்ரீதர் அண்ட் மிஸ்ஸஸ் கௌசல்யா முரளி ஜாயின் பண்ணியிருக்காங்க. சிஏஜி ரெப்ரசன்ட் பண்ணி டாக்டர் ஜானகி பாலகிருஷ்ணனும் நானும் இருக்கோம். இப்போ கேர்கிவர்ஸோட கேள்விகளை உமா மேமும் கௌசல்யா மேமும் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்பாங்க. மேம் டாக்டர் தீபா அவங்க மியூட்டட் அண்ட் டாக்டர் பேசிக்கா எல்லாருக்கும் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே முதல்ல வணக்கம். அண்ட் கேர் கிவர் குரூப்புக்கும் என்னை 3rd தடவையா கூப்பிட்டுருக்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பி. அண்ட் இந்த முதல்ல 2 சீரீஸ் இருந்தது பெனிஃபிஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பெஷல் சில்ட்ரனோட கேர் கிவர்ஸ்க்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் ஒன் ஆல்சோ வில் பெனிஃபிட் தெம். டெஃபினட்டா நிறைய எங்களோட பார்வையில இருந்தே பார்த்தாக்க நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் நாங்க. அண்ட் முதல் கேள்வியா வந்து பேசிக் கொஸ்டின், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை, ஹவு ஃப்ரீக்வென்ட் ஷுட் டென்டல் எக்ஸாமினேஷன் பி அப்படிங்கிறது, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஒரு கன்சல்ட் பண்ணணும் டென்டிஸ்ட் அப்படிங்கிறது தான் பேசிக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காமனாவே எப்பவுமே நம்ம வந்து 6 months ஒரு தடவை போய் டென்டிஸ்ட கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா 2 விஷயத்துக்காக. ஒண்ணு வந்து நமக்கு அந்த காட்டர்ன்னு சொல்ற அழுக்கு படியும், அது எந்த அளவுக்கு படியுதுன்னு பாக்குறதுக்கு. இன்னொன்னு புதுசா எதனா சொத்த ஆரம்பிக்குதான்னு பாக்கணும். பட் இது வந்து நம்ம நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஒன்ஸ் இன் 6 months. அதே ஸ்பெஷல் சில்ட்ரன்னா தேர் மோர் ஸ்பெஷல். அப்படின்னா அவங்களோட ஓரல் ஹைஜீன் சச் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கடினமா இருக்கும் கேர் கிவர்ஸ்க்கு மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ ப்ரிஃபரபிளி 3 to 4 months ஒரு தடவை போய் காமிச்சிட்டாங்கன்னா புதுசா எதுவும் ப்ராப்ளம் வராம பாத்துக்கலாம். ஸோ நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 3 to 4 months would be ideal for a special child. Normal peopleக்கு ஒரு 6 to 8 monthsக்கு நம்ம பாத்துக்கலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே சைல்டையும் கஷ்டப்படுத்தாம அவங்களை பாத்துக்கிறவங்களுமே நம்ம கஷ்டப்படுத்தாம நம்ம இது ட்ரீட் பண்ணிக்கலாம். இல்ல அப்கமிங் டிசீஸ் எதையாச்சும் டயக்னோஸ் பண்ணி அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.
And யூஸ்வலா வந்து இப்போ எனி டிசிப்ளின் நம்ம வந்து கிட்ஸுக்கு பார்க்கும்போது பீடியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டியில வந்து போய் பார்க்கிறோம். குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவரை போய் பார்க்கிறோம். அது மாதிரி பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் வந்து எந்த விதத்துல டிஃப்ரெண்ட் ஆகுது? பிளஸ் நீங்க கிட்ஸுக்குன்னு சொல்லும் போது யார ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க டாக்டர்? ஒரு பீடியாட்ரிக் டென்டிஸ்ட போய் பார்க்கணுமா இல்ல இந்த ரெகுலர் டென்டிஸ்ட் பார்க்கணுமா? இத பத்தி ஒரு அவேர்னஸ் இல்ல. டெஃபினெட்லி பீடியாட்ரிக் சில்ட்ரனுக்கு பீடியாட்ரிக் டென்டிஸ்ட தான் பார்க்கணும். ஏன்னா இப்ப நான் ஒரு பீடியாட்ரிக் டென்டிஸ்ட். ஐ எம் கிராஜுவேஷன் ஒரு 5 years முடிச்சுட்டு, அதாவது பள்ளிலேயே கிராஜுவேஷன் 5 years முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெறுமனே சில்ட்ரன் மட்டும் பாக்குற இதுக்கு நாங்க ட்ரெயின் ஆயிருப்போம் அடுத்த 3 yearsக்கு. ஸோ எங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் சில்ட்ரனே வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் அ நார்மல் டென்டிஸ்ட் வில் டூ. பிகாஸ் எங்களுக்கு தெரியும் அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்ன பண்ணா அவங்க எங்க கூட கோஆபரேட் பண்ணுவாங்க. And we spend more time with the children rather than இப்போ adult patients பார்க்குற நார்மல் டென்டிஸ்ட் வந்து ஓகே சும்மா வாயை திறந்து வைங்கன்னு சொன்னா ஆஸ் சச் அடல்ட்ஸ் வந்து ஒரு மணி நேரம் கூட எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம வாயை திறந்து வைப்பாங்க. ஆனா கிட்ஸ் வந்து அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனே ஒரு 1 minute தான் இருக்கும். So within that 1 minute time we have to do all the procedures that has to be done. And as well, we are trained with the advanced techniques that will help to behavior modification. அதாவது லாஸ்ட் டைம் நம்ம பார்த்திருந்தோம் எதனா செடேஷன் இருக்கா, ஜெனரல் அனஸ்தீசியா இருக்குதா அதெல்லாம். ஸோ அதுலயுமே வந்து ஒரு பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் ட்ரெயின்டா இருப்பாங்க. ஸோ there is beyond doubt that children should be shown only to a pediatric dentist and better special children இருந்தா பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்லயே யாரு ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணிருக்காங்க ஸ்பெஷல் சில்ட்ரனுக்குன்னு அவங்களையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். பட் தட் இஸ் குவைட் ரேர் பிகாஸ் மோஸ்ட் us pediatric dentists will be treating special children. நார்மல் டென்டிஸ்ட் அவைலபிள் தான், அது நம்ம அவ்வளவு சேஃப் கார்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா there are two things with them. It's more time swimming for the normal dentist to treat, as well they are not trained for it. So my advice is will be going for the pediatric dentist. அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா they will know much better. Thank you doctor. Thank you. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி பீடியாட்ரிக்னா எந்த வயசு வரைக்கும் சொல்றீங்க டாக்டர் நீங்க? பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பீடியாட்ரிக்னா 17 years வரைக்கும். ஓகே ஓகே டாக்டர். இது இன்னொரு கேள்வி, அடுத்த கேள்வி என்னன்னாக்கா இப்போ அந்த மில்க் விழற ஸ்டேஜ் 17 years வரைக்கும் பார்த்தோம். ஓ ஓகே. Actually pediatric dentist is not completely different from dentistry. It's a more super specialization தான். ஓகே நெக்ஸ்ட் கேள்வி கூட்டிட்டு போயிட்டு காமிக்கலாம். It is more of time what the pediatric dentist will spend with children. ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் என்னன்னாக்கா क्वेश्चन வந்து இப்ப மில்க் டீத் விழுந்து நார்மல் டீத் வரும்போது அது ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருக்கலாம். இப்ப இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு அது ஆடிண்டே இருக்கும்போது அவங்க படுத்துட்டு இருக்கும்போது விழுந்ததுன்னா அப்போ திடீர்னு அது போயிடுமா, தொண்டைக்குள்ள போயிடுமா அப்படின்னு ஒரு பயம் ஒண்ணு இருக்கு. சோ அது வந்து அந்த சமயத்துல ரொம்ப ஆடும்போது அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது பெட்டரா இல்லாட்டி நார்மலாவே அது விழட்டும்னு விடுறது பெட்டரா? கேக்குதா கௌசல்யா மேம் பேசுறது? பிகாஸ் நீங்க பேசுறதுமே எங்களுக்கு டிலேடா தான் வருது. எனக்கு சரியா கேட்கல. இல்ல மில்க் டீத் விழும்போது அது ஷேக் ஆகும்போது ஆனா விழும்போது விழுற மாதிரி விடலாமா இல்ல முன்னாடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாமா ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு? பிகாஸ் அவங்க த்ரோட்ல ஏதாவது முழுங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆக்சுவலி அந்த டைம் ஆடிட்டு இருக்கு, அதோட ப்ராமினன்ட்டோட சக்சஸர் வரல அப்படின்னா அதுவே ஆடி விழுந்துடலாம். ஆனா இப்போ அதுவுமே வந்து ரொம்ப நாளைக்கு இருந்துருது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த லோவர்
டீத்ல தான், அதாவது இந்த கீழ் தாடையில இருக்கிற பல்ல தான் வந்து ரொம்ப நாள் விழாம இருந்து பெர்மனன்ட் டூத் உள்ள முளைக்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாம ரொம்ப ஆடிட்டும் இருக்கு, பெர்மனன்ட் டூத்தும் முளைச்சிட்டு வருதுன்னா அந்த மில்க் டூத்தை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சோ அதுக்குதான் நம்ம வந்து அந்த டென்டிஸ்ட் கிட்ட போய் நம்ம காமிச்சோம்னா அவங்க நமக்கு சொல்லுவாங்க, இத நம்ம ஓகே வெயிட் பண்ணிட்டே எடுக்கலாம், இல்ல இது நம்ம இப்பவே எடுத்துடுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு எக்ஸ்ரேவும் எடுத்து பார்ப்போம். சோ அப்கமிங் பெர்மனன்ட் டூத் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். அத இன் கேஸ் ஆஃப் ஸ்பெஷல் சில்ட்ரன் it is better to remove a mobile milk tooth because the chances of aspiration is more for them. அவங்களுக்கு சில சில்ட்ரனுக்கு தெரியாது இது மாதிரி நமக்கு ஏதோ பல்லு உள்ள ஆடிட்டு இருக்குது நம்ம துப்பிடணும் அப்படின்னு சில சில்ட்ரனுக்கு தெரியாது. சோ அவங்களுக்கு நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா நல்லது. இப்போ கேக்குதுங்களா சரியா? இப்ப கேக்குறது டாக்டர். உமா நீங்க மியூட் பண்ணுங்க. ஓகே சாரி டாக்டர். அடுத்த क्वेश्चन வந்து ஆகாஷ்னு ஒரு சைல்டோட பேரண்ட் வந்து மதர் கேட்டிருக்காங்க. அவங்க பையனுக்கு 25 வயசு ஆகுது. அவனோட பல்லெல்லாம் வந்து அலைண்டா இல்ல, கரெக்டா முளைக்கல, முன்னையும் பின்னியுமா முளைச்சிருக்கு. அதனால அவன் எப்பவுமே வந்து அவன் நாக்கால அவனோட பல்ல வந்து எப்பவுமே தொட்டுட்டே இருக்கான் அந்த அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன பண்ணணும்? பிளஸ் அவன் வந்து கோஆபரேட் பண்ண மாட்டான். அவனை வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் சிரமமான விஷயமா இருக்கு, இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த பேரண்ட். பையனுக்கு 25 வயசு ஆகுது. அதான் இப்ப நம்ம அலைன் பண்ணணும் டூத் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் லெவல் ஆஃப் கோஆபரேஷன் ஃப்ரம் த சைல்டும் இருக்கணும். அதாவது இப்ப நம்ம அந்த ஒரு கிளிப் போடுறோம் அப்படின்னா அதை வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியணும். இன்கேஸ் அந்த அளவுக்கு அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இல்ல அப்படின்னா ஏன் அவங்க துருத்திட்டே இருக்காங்கன்னா எதையாச்சும் போய் அந்த மாதிரி நீங்க முன்ன பின்ன இருக்கிறதுனால சரியா கிளீன் பண்ண முடியாதனால எதனா மாட்டிக்கிட்டு இருக்கும். அதனால அவங்க நாக்க வச்சு அதை எடுக்கணும்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் கிளீனிங் எவ்ரி 6 months அப்படியே அவங்க கூட்டிட்டு போயிட்டு மேபி செடேஷன்ல பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்ப அதுவே வந்து முன்னும் பின்னும் இருக்க க்ரௌடட் இருக்கிற டீத்துல எல்லாம் வந்து சில்ட்ரனுக்கு நம்ம அலைனஸ் போட்டு சரி பண்ணலாம். பட் அந்த அலைனஸ் அவங்க போட்டுப்பாங்களா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு அவங்களோட புரிஞ்சுக்கிற திறமை இருக்குதாங்கிறது பார்த்துட்டு அப்படி இருந்ததுன்னா அத மாதிரி போட்டு சரி பண்ணலாம். இல்லைன்னா சிம்பிளர் மெஷர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிளீனிங் எவ்ரி 6 months பண்ணிட்டு அது அப்புறமா நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அது கோஆபரேட்டிவ் சைல்டு இல்லன்னு தான் போட்டிருக்காங்க அந்த மதர் வந்து கோஆபரேட்டிவ்னு. அதான் அப்போ நம்ம வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு செடேட் பண்ணிட்டு நம்ம கிளீன் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெகுலர் ஓரல் ஹைஜீன் மெஷர்ஸ் நம்ம வீட்லயே பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா அவங்களோட நியூரோமஸ்குலர் டெவலப்மெண்ட்டும் அப்போ வந்து குவெஸ்டினபிளா இருக்கும். சோ அந்த டங்குங்கிறத அவர் வேணும்ட்டே வைக்க மாட்டாரு, பட் அதுவே தானா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணணும்னா சர்ஜிக்கல் கரெக்ஷனுக்கு தான் போகணும். அந்த பேரண்ட்ஸுக்கு நீங்க கொடுத்த ஆன்சர் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே, எஸ் டாக்டர். அந்த நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்னு சொன்னீங்க. அதனால வந்து எனக்கு என்னன்னாக்கா how do we deal with non cooperative child going through dental procedures அப்படிங்கறது. இப்போ நான் கோஆபரேட்டிவ் சில்ட்ரன் இப்போ நார்மல் சில்ட்ரனா இருக்காங்க who will be able to understand அப்படின்னா we have இப்ப இன்னொரு சைல்ட மாடலிங்கா காமிச்சு இவன் உட்கார்ந்து இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி காமிப்போம். இல்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த மாதிரி நார்மல் சில்ட்ரனுக்காக பண்ணுவோம் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட். இதே வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களுக்கு புரியவே இல்லை நம்ம சொல்றது அப்படின்னா பார்மகாலஜிக்கல் மெத்தட் இருக்குது. அதுதான் ஒண்ணு ஓரளவுக்கு மயக்க நிலைக்கு கொண்டு போறது, இன்னொன்னு அதுக்கு செடேஷன் சொல்லுவோம்,
இன்னொன்னு வந்து ஜெனரல் அனஸ்தீசியா. ஸோ அது கம்ப்ளீட்லி நம்ம வந்து சைல்ட தூங்க வச்சுட்டு அது இது பண்றது. ஸோ ஜெனரல் அனஸ்தீசியால எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஒரே சிட்டிங்லயே முடிஞ்சிடும். செடேஷன் பண்றது ஒரு சைடு ஒரு டைம்க்கு பண்ணி முடிச்சு கொடுப்போம். So, there are two methods of dealing with children whose cognitive development is a little bit lesser. அதாவது அவங்க அன்கோஆபரேட்டிவ்னு சொல்ல மாட்டோம், who are not able to cooperate. தேங்க்யூ மேம். மேம் ஜஸ்ட் ஒரு திருப்பி இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். கேர்கிவர்ஸ் அட்வொகசி குரூப் ஸ்பெஷல் நீட் சீரீஸ் சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளோட பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற சந்தேகங்கள், குழப்பங்கள், கவலைகளை தெளிவுபடுத்துகிறதுக்காக எல்லா மாதமும் லாஸ்ட் டியூஸ்டே 7 to 7:40 வரைக்கும் யூடியூப்ல லைவா நடக்கும். சிஏஜியோட வாட்ஸ்அப் குரூப்ல பேரண்ட்ஸ் ஜாயின் பண்றதுக்கு சேட் பாக்ஸ்ல லிங்க் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ அதோட இணையதளம், செய்தி மடல், யூடியூப், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸும் போடுறேன். இந்த லிங்க்ஸ்ல நீங்க வந்து கொடுத்திருக்கிற செய்திகளை படித்து அதன் மூலமா பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ மேம். மேம் யூ கேன் ப்ரொசீட். மேம், கான்ஷியஸ் செடேஷன் அப்படின்றது எவ்வளவு எஃபெக்டிவ் மேம்? என்ன கான்ஷியஸ் செடேஷன் வந்து நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும். ஒன்னு வந்து அதுலயே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு கேஸ் மூலம் பண்ற கான்ஷியஸ் செடேஷன். இப்போ கான்ஷியஸ் செடேஷன்னா என்ன அர்த்தம்னா, அந்த சைல்டோ ஒரு அடல்ட்டோ ரெண்டு பேருக்குமே நம்ம கொடுக்கலாம். படுத்திருப்பாங்க, நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு புரியும், அவங்க நமக்கு ரெஸ்பாண்டும் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட மற்ற பேராமீட்டர்ஸ், அதாவது அவங்களோட ஹார்ட் பீட்டோ பிபியோ அது அனஸ்தட்டிஸ்டோட கண்ட்ரோல்ல இருக்காது, அது நார்மலாவே இருக்கும். ஸோ அந்த கான்ஷியஸ் செடேஷன் இது பண்றதுக்கு ஐதர் கேஸ் மூலம் பண்ணலாம், அதுதான் நைட்ரஸ் ஆக்சைடு செடேஷன் சொல்லுவோம், which is very common. The next one is IV sedation சொல்லுவோம். ரொம்ப அந்த நைட்ரஸ் ஆக்சைடை கூட எடுத்துட்டு கோஆபரேட் பண்ண முடியாதவங்களுக்கு IV sedation, அதாவது நிறைய பிளட் வெசல்லயே மருந்து கொடுத்துட்டு ஒரு 1/2 an hourக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டோம்னா அந்த இது செடேஷனை ரிமூவ் பண்ணிட்டா they will become normal. இன்னொன்னு வந்து இப்போ இன்ட்ரானா உள்ள, நேசல்னா மூக்கு வழியா. ஸோ அந்த இதை கொடுத்து நாங்க அப்படியுமே செடேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் என்னன்னா இண்டிவிஜுவலுக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு, பட் அவங்களுக்கு வலி இருக்காது. அது கான்ஷியஸ் செடேஷன். அதோட நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் இதுவா போச்சுன்னா டீப் செடேஷன் சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் ஜெனரல் அனஸ்தீசியா. ஸோ அதுல ஹார்ட் பீட், சர்க்குலேஷன், ரெஸ்பிரேட்டரி ரேட் எல்லாமே அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் அனஸ்தட்டிஸ்ட் போயிடும். ஸோ அது வந்து when we do is very long procedures. நிறைய 20 பல்லுலயும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நம்ம எல்லா பல்லையும் ஒன்னா ட்ரீட் பண்ணி ஆகணும் போது அந்த மாதிரி பண்ணிப்போம். ஓகே. அந்த ஜெனரல் அனஸ்தீசியால என்ன மாதிரி ரிஸ்க் இன்வால்வ் மேம்? ஜெனரல் அனஸ்தீசியா வந்து எங்க அனஸ்தட்டிஸ்ட் சொல்றதை நான் சொல்லிடுறேன். He will tell general anesthesia is really super, but it is also carries the risk like walking on the road. அதாவது இப்ப நம்ம டெய்லி ரோட்ல நடக்கிறோம், ஆமா அதே ரோட வந்து 10, 20, 30 தடவை கிராஸ் பண்ணிருப்போம், ஒன்னும் ஆயிருக்காது. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ தடுக்கி விழலாம். So that is the risk that is involved. And for my experience of around 20 years, we have been doing regularly 3 to 5 general anesthesia cases every day. Touch wood, எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்கல. மேக்சிமம் நாங்க பாக்குறது என்னன்னா, குழந்தை அந்த ஜெனரல் அனஸ்தீசியால இருந்து ஏந்திச்சு வரும்போது அழுகும். இன்னொன்னு வந்து கொஞ்சம் sore throat இருக்கும், but that all subsides within a day. குழந்தை அழுகுங்கிறது இப்ப தூக்கத்துல இருந்து எழுந்து வர குழந்தை கூட அழுகுது இல்ல, அதே மாதிரிதான் இருக்கும். ஏன் ஜெனரல் அனஸ்தீசியால ரிஸ்க் கம்மி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் பிஃபோர் த ட்ரீட்மெண்ட் அனஸ்தட்டிஸ்ட் எல்லாத்தையுமே பாத்துடுவாங்க. தே வில் டேக் அ பிளட் டெஸ்ட். ஸோ எனி அது வரைக்கும் கூட அந்த சைல்டுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்கும்.
அதெல்லாமும் டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. இசிஜி எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துப்பாங்க. ஸோ ஆக்சுவலி த சைல்டு இஸ் ஃபிட் ஃபார் ஜிஏ அப்படிங்கிறது, அதாவது ஜெனரல் அனஸ்தீசியாங்கிறத முடிச்சிட்டு தான் கிளியரன்ஸ் கொடுத்துட்டு தான் வி வில் ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ அதுல பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது இல்லை. எப்போ ஜெனரல் அனஸ்தீசியால ரிஸ்க் ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, சைல்டுக்கு ஏற்கனவே கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கு, ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, அது மாதிரி அதுக்கேத்த மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கேத்த ட்ரக்ஸ் கொடுத்து நார்மலா ட்ரீட் பண்ணுவாங்க. So it will all depend on the kind of procedure we are going to do for the child, whether it will be conscious sedation or GA vandradhu. It depends whether it is conscious sedation or GA depends on various factors. எதை நான் சூஸ் பண்ண போறேங்கிறது, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அந்த சைல்டோட வாயில இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல நான் பண்ணி முடிக்க முடியும்னா நான் செடேஷன்லயே பண்ணிக்கலாம். அதே எனக்கு 2 hours ஆகும்னா நாங்க அனஸ்தீசியா ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே சைல்டுக்கு இல்ல கார்டியாக் ப்ராப்ளம், மல்டிபிள் ப்ராப்ளம், சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அனஸ்தட்டிஸ்ட் சொல்லிடுவாரு நம்ம செடேஷன்லயே பண்ணிக்கலாம். ஸோ அப்ப 4-5 தடவை செடேஷன் பண்ற மாதிரி இருக்கும். It all depends on how much of treatment is required. That's right. Okay. And next question பாத்தீங்கன்னா, ஒரு மேஜர் ஒரு காம்ப்ளிகேட்டட் டென்டல் ப்ரொசீஜர் அப்புறமோ இல்ல அந்த போஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் கேர் என்ன இருக்கணும் டாக்டர்? ஒரு பல்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான கேர் பாத்துக்கணும், எப்படி பாத்துக்கணும்? ஓகே, பல்ல எடுத்திருக்காங்கன்னா இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது பேசிக்கா நமக்கு ஒரு இடத்துல ஒரு அடிபட்டது மாதிரி அது. சோ அது நம்ம அந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டோம்னா, இப்ப அடிப்பட்ட இடத்த எப்படி பார்த்துப்போம், அதே மாதிரிதான் பல்ல எடுத்த இடத்தையும் பார்த்துக்கணும். முதல்ல என்ன பண்ணணும், அந்த இடத்துல யூஸ்வலி என்ன பண்ணுவோம்னா இந்த நாக்கு விரல் வச்சு பார்ப்போம். ஏன்னா அந்த இடம் காலியா இருக்கும். சோ அதை பண்ணக்கூடாது. இந்த நெக்ஸ்ட் அது சாப்பிடுற வாய்க்குள்ள இருக்கிறதுனால காரமா சாப்பிடக்கூடாது. ஏன்னா யூஸ்வலி அந்த ஒரு அடிப்பட்ட இடத்துல காரமோ இல்ல உப்போ வச்சுட்டோம்னா எரியும் இல்லைங்களா? சோ அது பண்ணக்கூடாது. அடுத்தது, அங்க நம்ம பல்ல எடுத்த இடம்ங்கிறதுனால பிளட் வரும். பிளட் எப்போ நிறைய வரும்னா எப்போ அந்த இடம் ஹாட்டா ஆயிடுச்சோ, அதாவது சூடாயிடுச்சோ அப்பதான் வரும். ஏன்னா நமக்கு ஒரு இடம் கட் ஆயிடுச்சுனாவே நம்ம பாடி மெக்கானிசம் எப்படின்னா வித்தின் நெக்ஸ்ட் 2 to 3 minutes கிளாட்டிங் நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ரத்த கட்டி அங்க ஃபார்ம் ஆயிடும். ஸோ நம்ம பல்ல எடுத்த இடத்துலயும் அது ரத்த கட்டி ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல நம்ம போய் சுடு தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா அது திரும்பி டிஸ்லாஜ் ஆயிட்டு இன்னும் ப்ளீடிங், ஃப்ரெஷ் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு பதில் நம்ம அதுக்குன்னு சொல்லுவோம் ஜென்ரலி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், பல்ல எடுத்துட்டோன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு. ஆனா நாங்க என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவோம்னா, எல்லாமே சொல்லி அனுப்புவோம். ஆனா பக்கத்து வீட்டுல இல்ல பாட்டிங்க வீட்டுல இருந்தாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, பல்ல எடுத்துட்டோன்னா ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா இல்ல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜன்னி வந்துரும், ஜுரம் வந்துரும். சோ ஜில்லுன்னு குடிக்கக்கூடாது, சூடா குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது தப்பு. சூடா எந்த இடத்துல அந்த மாதிரி ஊண்டு இருக்க இடத்துல பட்டுச்சுனாவே இட் வில், அந்த ஃப்ரெஷ் ஊண்டு இருக்க இடத்துல பட்டதுன்னா திருப்பி அந்த ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இட் ஷுட் பி மேண்டேட்ரிலி கோல்டு ஐட்டம்ஸ். அண்ட் 2 or 3 daysக்கு சாஃப்ட் ஃபுட் கஞ்சி மாதிரி வச்சு குடிச்சோம்னா நல்லது. அதுக்குன்னு நான் ரசத்தை நான் கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரசம் காரமா இருக்கும். காரம் பட்டதுன்னா டெஃபினட்டா எரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பல்ல எடுத்தோன்னே தேர் குட் பி ப்ளீடிங் நைட் டைம்ல கூட. ஸோ படுத்திருக்கும் போது அந்த பில்லோ கவர்ல கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கலாம், அது நார்மல். ஏன்னா அது சலைவாவோட சேர்ந்து வருது. ஒரு பிஞ்ச் ஆஃப் பிளட் கூட சலைவாவோட சேர்ந்து வரும்போது ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்க ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவோம்னா பல்ல எடுத்த இடத்துல சூச்சர் பண்ணிடுவோம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவங்களுக்கு மோர் ஆஃப் கம்ஃபர்ட் இதை கொடுத்துருவோம்.
அப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு 2 டைப் ஆஃப் சூச்சர் இருக்கு. ஒண்ணு தானா கரைஞ்சிடுற சூச்சர், இன்னொன்னு ஒரு 10 நாளைக்கு கழிச்சு வந்து ரிமூவ் பண்ணிக்கிற சூச்சர். ஸோ இப்போல்லாம் அட்வான்ஸா அந்த தானா கரைஞ்சிடுற சூச்சர் தான் போட்டு விட்டுறோம். ஸோ இட் வில் பி ஈஸியர் போத் ஃபார் த சைல்ட் அண்ட் ஃபார் த பேரண்ட். ஸோ பல்லு எடுத்தா ஈஸியா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஜில்லுன்னு சாப்பிடணும், காரமா எதுவும் சாப்பிடக்கூடாது, அந்த இடத்துல நாக்கு விரல் வச்சு பார்க்க கூடாது. இந்த 3 மட்டும் ஃபாலோ பண்ணோம்னாவே கிளீனா ஒரு 10 டேஸ்ல அழகா ஹீல் ஆயிடும். அதுக்கப்புறமா மாத்திரை எதுனா கொடுத்திருந்தாங்கன்னா அது அந்த 3 to 5 டேஸ் போடணும். ஸோ இந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். தேங்க் யூ டாக்டர். ஐ திங்க் பெரியவங்களுக்குமே இந்த அட்வைஸ் சூட்டபிள். நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் கேட்டது வந்து எல்லாருக்குமே இந்த அட்வைஸ் வந்து இது சிமிலர் தான். அவங்க நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவங்கள பாத்துக்கணும், அவ்வளவுதான். அவங்க கை கொஞ்சம் கொண்டு போய் வைக்க பார்ப்பாங்க, அது நம்ம ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்க்கு ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இன்னொன்னு வந்து அந்த இடத்துல மறுக்கிற ஊசி கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த இடம் மறுத்து இருக்கும், அங்க நல்லா ரப்பர் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதை வச்சு நோண்டிட்டே இருக்க கூடாது, அதுவே ஒரு 1 hour 2 hourல கம்மி ஆயிடும். ஹோம் கேர் பாசிபிள் ஃபார் சம் டென்டல் ப்ரொசீஜர்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே கிளினிக்ல தான் போய் பண்ணணுமா, இல்லாட்டி சில ப்ரொசீஜர்ஸ்க்கு வீட்லயும் பண்ணலாமா? அந்த மாதிரி எப்படி அவங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இப்போ டெஃபினட்டா பேரண்ட்ஸே மெயின்டைன் பண்ணலாம். அதாவது சிம்பிளஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர்ல இருந்து நல்லாவே தண்ணி குடிக்க வச்சு, நல்ல வாய்க்கல்வி துப்ப வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு, ஃபிங்கர் ப்ரஷ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதை ரிமூவ் பண்ணி விடலாம். த நெக்ஸ்ட் திங் இஸ் கேவிட்டி வராம இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அவங்க துப்புற மாதிரி வச்சுட்டோம்னா இதுவா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தான் ஹோம் கேர் மெஷர்ஸ். இன்கேஸ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும்னா சில டென்டிஸ்ட் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தோம் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் பெட்டர் டு டேக் டு அ ஹாஸ்பிட்டல். வெரி ஃபியூ ப்ரொசீஜர்ஸ் கேன் பி டன் அட் ஹோம். Surgical part, this question was mainly to address the daily issues with the children. The parent feel very பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டெய்லி கண்டினியூஸா பாக்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கேசஸ்ல வந்து நர்சிங் கேர், ஏதாவது ப்ரஷ் டென்டல் சம்பந்தமா ப்ரஷ் பண்ணி விடுறதோ இல்ல வாய் கிளீன் பண்ணி விடுறது, அந்த மாதிரி சப்போர்ட் வந்து வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்றதுதான் மேம் இதுல இருக்கு. அந்த மாதிரி ரெகுலர் பிரஷிங் அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. பட் மேபி டென்டல் ஹைஜீனிஸ்ட்னு இருக்காங்க, அவங்கள நாங்க ட்ரெயின் பண்ணோம்னா மேபி அவங்க வந்து இது பண்ணலாம். ஸோ உங்க ஆர்கனைசேஷன் மூலம் நீங்க எங்களுக்கு சொல்றீங்க இத்தனை பேர் இருக்காங்க நீட்ல, ஏன்னா எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தெரியல, எங்களுக்கு வரவங்க தே கம் டு அஸ். ஸோ அவங்களும் இது வரைக்கும் இது மாதிரி கேட்டது இல்ல. பட் இது மாதிரி நீட் உள்ள சில்ட்ரனும் இருக்கிறாங்கன்னு தெரியும் போது ஐ திங்க் டென்டல் கம்யூனிட்டி ஷுட் ஸ்டார்ட் அ ப்ரோக்ராம் லைக் தட். எங்க சொசைட்டில நாங்க வந்து அது வேணா ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி நான் சொல்றேன். ஆனா ஆஸ் சச் இது வரைக்கும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி விடுறதுக்கு, டெய்லி ப்ரொசீஜர் பண்ணி விடுறதுக்கு இருக்கிற மாதிரி ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். அது மாதிரி எதனா கமிட்டிஸ் இருக்கு, ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வேணும் ஆக்சுவலி those children who are not mobile, who cannot be taken out அந்த மாதிரி children the nursing care இப்போ சொல்றோம் இல்லையா, க்ரூமிங்க்கெல்லாம் நர்சிங் கேர் டெய்லி வந்து அவங்கள ஒரு பாத் பண்ணி விட்டுட்டு டைப்பர் சேஞ்ச் பண்ணி இந்த பேஷண்ட் கேர்ல அந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு டென்டல் கேருக்கு எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமா அந்த கொஸ்டின். இந்த ஐ மீன் அப்ப பேரண்ட்ஸ் வந்து இவ்ளோ அவேரா இருந்து டென்டலுக்கு கேர் பண்ணிக்கணும் நாங்க நீங்க சொல்லும் போது இட்ஸ் ரியலி வெரி ஓவர்வெல்மிங் ஃபார் மீ. ஏன்னா யூஸ்வலி பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்கும், அவங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. டெஃபினட்டா இதை எங்களோட பீரியோடான்டிக் சொசைட்டில ரேஸ் பண்ணி நாங்க இதுக்கு என்ன
ஹோம் கேர் மெஷர்ஸ், ரெகுலர் ஹோம் கேர் மெஷர்ஸ்க்கு என்ன பண்ண முடியும் வந்து ஒரு குரூப் அதுக்கு ஃபார்ம் பண்ணிட்டு பண்ண சொல்லலாம். பட் அதர்வைஸ் மினிமம் நம்பர் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் பண்றதுக்கு டென்டிஸ்ட், ஹோம் விசிட் டென்டிஸ்ட் இருக்கிறாங்க. But I don't think so they are doing for special needs children. லாஸ்ட் டைம் ஐ திங்க் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஜீரியாட்ரிக். ஆமா, ஜீரியாட்ரிக்கு இருக்கிறாங்க, ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனுக்கு இல்ல. பட் எஸ் of course we can start with it. எங்க சவிதா டென்டல் காலேஜ்ல I have spoken to the management. So அவங்க அது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. Maybe within a month or two we should be able to initiate one. Thank you. Very nice. Yeah. டாக்டர் எப்படி டிசைட் பண்றது இத வந்து வெதர் we should remove teeth or not, எடுக்கணுமா, பல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமா வேண்டாமா அப்படின்றத வந்து எப்படி டிசைட் பண்றது டாக்டர்? அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சைல்டுக்கு எடுக்கிறது பெஸ்டா என்ன? நேச்சுரல் டூத் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். ஓகேங்களா? சோ நம்ம எந்த கண்டிஷன்ல எடுக்கணுங்கிறது அந்தந்த சைல்டுக்கான கஸ்டமைஸ்டு ட்ரீட்மெண்ட் அது. ஓகேங்களா? இப்போ வந்து சில சில்ட்ரனுக்கு கேவிட்டி மட்டும் இருக்கும், அதாவது சொத்து சாதாரணமா இருக்கும், அதை நம்ம லைட்டா ஃபில் பண்ணி விட்டா போதும். சில சில்ட்ரன் வந்து ரொம்ப டீப்பா இருக்கும் கேவிட்டி, அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கும். சிலருக்கு வந்து ஃபுல்லாவே போயிட்டு இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஸ்டேஜ் இருக்கும் போதுதான் எடுப்போம். So one thing we need to remember, what nature has given us as far as teeth are concerned, they are the strongest. So அதை நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. Extraction or non-extraction depends totally on how the health of the tooth is. Thank you. மேம், இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இப்போ டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க டைரக்டா மேம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் உங்களோட கொஸ்டின்ஸை. 5 minutes இருக்கு, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். மேடம், நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்றேன். இது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் இருக்கு இல்லைங்களா, அது என்ன ப்ரஷஸ்லாம் இருக்கு? கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கொடுத்தா மை சன் இஸ் 42 years old. ப்ரஷ் பண்ற ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறான், பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம்? நீங்க எலக்ட்ரானிக் ப்ரஷ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? வச்சிருக்கேன். இல்ல அவர் யூஸ் பண்றாரா? சில சமயம் யூஸ் பண்றான், இல்லைன்னா ஆனா சில சமயம் நல்லாவே பக்கத்துல இருந்து நல்லா அதட்டினா நல்லா கிளீன் பண்ணிடுறான், இல்லைன்னா நம்ம ஏன் இந்த பக்கம் திரும்பிட்டா இது பண்ணிடுறோம். அதான் இந்த மாதிரி சில்ட்ரன் அண்ட் ஏஜ் ஆஃப் 40 எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரானிக் பிரஷ் தான் நல்லது. ஓகேங்களா? மேபி நீங்க அந்த இவ்வளவு வருஷம் நீங்க பாத்துட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, ஒரு டேல ஒரு 2-3 minutes கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ ஒரு கேவிட்டி கிளியர் ஆகும். எலக்ட்ரானிக் பிரஷ் தான் பெஸ்ட்ங்களா? ஆமா, இப்போ 40 years சொன்னீங்க இல்லையா உங்க சைல்டுக்கு, சோ அவங்களுக்கு அதுதான் நல்லது. அண்ட் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவரே நல்லா ஹேண்டில் பண்ணிப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அந்த பிரஷ். ரொம்ப கரப்படைஞ்சது நான் எலக்ட்ரானிக் பிரஷ் வச்சு இது பண்ணி விட்டுருவேன். இல்லைங்க, டெய்லியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி. நீங்க இந்த ப்ரீவியஸ் செஷன் எல்லாம் போய் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி. பிரஷிங்மே தனியா இருக்கு மேம் செஷன், நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி. ஓகே थैंक यू. Thank you ma'am. Okay. Hi ma'am, thank you so much. ரொம்ப நீட்டா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. I have a question. என் பொண்ணு வந்து டெவலப்மெண்ட் டிலே, பிரஷிங்ல நோ இஷ்யூஸ் மேம், அவங்க பண்றாங்க. பட் அவங்கள எப்படி காகல் பண்ணி ட்ரெயின் பண்ணி அதை ஸ்பிட் அவுட் பண்ண வைக்கிறது? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து ஸ்வாலோ பண்ண ட்ரை பண்றாங்க. ஈவன் இஃப் ஐ ட்ரை டு பெண்ட் ஆர் நெக் ஹெட் வந்து டவுன் பண்ணி துப்ப சொன்னா கொஞ்சம் தான் வருது, மீதி எல்லாமே பேஸ்ட் ஆல்சோ டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது தான். அது ஸ்வாலோ பண்ணா கூட அவங்களுக்கு அது வந்து இன்ஜுரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இவென்ச்சுவலி
how to make her to realize or to train that goggling and not goggling at least, but அது அந்த ஸ்பிட் அவுட் பண்றதுக்கு எப்படி ட்ரெயின் பண்றது மேம்? நம்ம டைரக்டா நீங்க இப்படிதான் துப்பணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்த நம்ம வாகல் பண்றதோ இல்ல ஸ்பிட் பண்றதோ இட் இஸ் மோர் ஆஃப் இந்த நம்மளோட மசில்ஸோட ஆக்ஷனும் இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க முதல்ல அவங்களோட மசில்ஸ ட்ரெயின் பண்ணுங்க. சோ லைட்டா டேப் பண்ணிட்டே இருங்க ஒரு 5 minutes இந்த மார்னிங், ஈவினிங்ல ஒரு 5 minutes எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ. அதுக்கப்புறமா அவங்க டங் வச்சு ஒரு ஸ்வீட் எதனா ஒண்ணு, ஸ்வீட்ன்றதோட ஒரு பபிள் கம் மாதிரி கொடுத்து சைட் ஆஃப் த சீக்ல வச்சு விட்டுட்டு அதை டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா ஒரு 2-3 monthsல அவங்களோட மசில்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிவா இருந்து டைட்டன் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்க துப்புறது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா she will be able to do. அண்ட் நீங்க இது நீங்க ஒரு ட்ராக்ல பண்ணிட்டு இருங்க. பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்க யூ டோன்ட் see an இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்க எப்படியும் நல்ல தண்ணி தான் கொடுக்க போறீங்க. ஸோ குடிச்சிட்டு அவங்க துப்பணுங்கிறது கூட அவசியம் இல்லை. நல்லா 2-3 டைம் அவங்க நாக்கு இப்படி அப்படின்னு ஆட்டுற மாதிரி இது பண்ணாவே அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு வந்துரும். ஸோ அப்ப நீங்க அவங்க முழுங்கிட்டாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. அப்புறம் தண்ணி கொடுத்துருங்க, அவங்க குடிச்சிட்டோம். பபிள்கம் கேட்டிருக்காங்க. பபிள்கம்ல ஆர்பிட் நல்லது. அதுல ஜைலட்டால் இருக்கு. ஸோ அது கேவிட்டி பெருசா வராது. ஸோ நம்ம அதை எப்பயுமே யூஸ் பண்ண போறது இல்லை. எனக்கு ஒரு நாள் இது பண்ணி அந்த டைரக்ஷன் ஆஃப் த டங் அந்த சீக்ஸ்ல போய் இது பண்றதுக்காக தான். Thank you ma'am for the suggestion. I will start doing this. பேசிக்கலி இந்த மஸ்குலேச்சரை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். Any other questions, or else if there is no questions, Janaki ma'am can go ahead with the conclusion part now. Parents, do you have any questions? I think no ma'am, you can proceed with the conclusion. Dr. Deepa ma'am, so much. Yes, ma'am. எங்களோட நீங்க லாஸ்ட் 3 சீரீஸ் டிராவல் பண்ணிருக்கீங்க. நம்ம ஆரம்பிச்சு அப்புறம் ஹைஜீன் பத்தி பேசுறோம். இன்னைக்கு மெடிக்கல் ப்ரொசீஜர் எனக்கும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் ஆல்சோ நோ அதர் பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள் இந்த டென்டல் கேர். ஐ திங்க் நீங்க சொன்னீங்க டென்டல் கேரை பத்தி இவ்வளோ ஆர்வமா பேரண்ட்ஸ் இருக்காங்களே, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்க மேம். இந்த டென்டல் கேர் தான் எங்களுக்கு மேஜர் இஷ்யூ. இட் அஃபெக்ட்ஸ் தி என்டையர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் தி பேரண்ட்ஸ். ஓகே மேம், தேங்க் யூ ஃபார். நம்ம ஒரு குவிக் சம்மரி கொடுக்க போறோம். மேடம் சொன்னாங்க நீங்க ஹவு ஆஃபன் நீங்க டென்டல் விசிட்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு டெஃபினட்டா ஸ்பெஷல் இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்த மட்டும் 3 to 4 months ஒன்ஸ் போனா பெட்டர். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொன்னாங்க. முன்கூட்டியே பிரச்சனைய பார்த்து சரி பண்ணிட்டோம்னா மேஜரா பிரச்சனையை கையாள வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இண்டிவிஜுவல்ஸ் 18 30 இந்த இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்த மட்டும் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்க இன்னும் நிறைய டைம் யூஸ் பண்ணுவாங்க. டைம் கன்சியூம் பண்ணி இன்னும் பொறுமையா சில்ட்ரனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ட்ரெயின் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு பிஹேவியர் சேலஞ்சஸும் இருக்கும். காக்னிட்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இம்மெச்சூரிட்டியும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் இவங்களால பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பெட்டர் டு கோ டு பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்னு சொன்னாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் பத்தி நம்ம பேசும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த பல்ல நேச்சுரலா இருக்கிற பல்ல வச்சுக்கிறதும் அதை மெயின்டைன் பண்றதும் ரொம்ப அவசியம். பட் அதை எடுக்கணும்னு இருந்ததுன்னா பல்லு ரொம்ப அடுத்தே இருக்கு, கீழே பெர்மனன்ட் டீத்தும் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா பெட்டர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவா இருந்தாலும் பல்லோட ஹெல்த் பொறுத்து தான் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா பண்ண வேண்டாமான்னு. விச் இஸ் வை இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் நீங்க ஒரு டாக்டர் விசிட் போய் அதை டிசைட் பண்றது ரொம்ப நல்லது. டீத் அலைன்மெண்ட் பத்தி கேட்டோம். நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி கிளிப் போட்டு அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு இந்த குழந்தைங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அதனால இட் மே நாட் பி அட்வைசபிள். அது ஏதாவது கிரானிக் ப்ராப்ளம் எதுவும் கொடுத்தாங்கன்னா அதை கிளீனிங் டெஃபினட்டா அதுக்கு அடிக்கடி கிளீனிங் பண்ண வேண்டி வரும்.
அது எகைன் நீங்க 3 to 4 months விசிட்ல போகும்போது கிளீனிங் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைக்கு எதுவும் டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது அந்த இண்டிவிஜுவலுக்கு அப்படிங்கறத சொன்னாங்க. தென் நீங்க டென்டல் ப்ரொசீஜர்ஸ்க்கு நம்ம போகும்போது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, கான்ஷியஸ் செடேஷன் ஆர் GA. ஸோ ரெண்டுத்த பத்தி நம்மளுக்கு விவரமா சொன்னாங்க. ரிஸ்க் பெருசா இல்ல, ஏதோ ரேரா ஏதாவது காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகும். அது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம போய் என்ன ப்ரொசீஜர் சர்ஜிக்கலா நம்ம போனாலும் அந்த ரிஸ்க் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு வே த ரிஸ்க் அண்ட் த ஹார்ம். நீங்க அது குழந்தை வந்து பண்ணாம டீப் ரூட்டா இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே விட்டாலும் ரொம்ப ரிஸ்க். வேற வழியே இல்லை, நம்ம சிலதெல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ற மாதிரி தான் ஆகும். இந்த குழந்தைங்களை பொறுத்த மட்டும் எனக்கும் அனுபவம் இருக்கு, நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கோம். GA கொடுத்து பல்ல எடுக்கிறது, பல்ல கிளீன் பண்றதெல்லாம் ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் மேஜரா எந்த காம்ப்ளிகேஷனும் வரல. அவங்களும் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கிரீனிங் நல்லா பண்ணிடுவாங்க, ஃபிட்னஸ் இருக்கா GAக்குன்னு பார்த்துதான் பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்க டாக்டர் அனஸ்தட்டிஸ்ட் அவங்களோட நீங்க இன்னும் விவரமா கன்சல்ட் பண்ணிக்கணும். இந்த என்னென்ன இருக்கோ, குழந்தைக்கு ஃபிக்ஸ் வருமா, கம்யூனிகேஷனே இல்லையா குழந்தைக்கு, இதெல்லாம் நீங்க முன்னாடியே உங்க அனஸ்தட்டிஸ்ட் கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஸோ தேங்க்யூ மேம், அதை பத்தி நல்ல விவரமாவே இன்னைக்கு சொன்னீங்க. போஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் கேரை பத்தியும் நிறைய பேர் நாங்க குழம்பிருக்கோம். ஸோ போஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் வீட்டுக்கு வந்த அப்புறம் என்ன பண்ணணும், சில்லுன்னு கொடுக்கறது, சூடா கொடுக்க கூடாது, அந்த ஊண்டு மேல கைய வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஸ்பெஷல் இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்த மட்டும் அவங்களே கைய வச்சுக்கிற இது இருக்கு, ரிஸ்க் இருக்கு மேம். அது என்ன பண்றதுன்னு தெரியல. பட் நாங்க அது சும்மா போய் தொடாம இருக்கணுங்கிறதும், அப்புறம் கோல்டா கொடுக்கணும், சூடா கொடுத்தோட அந்த ஊண்டு திருப்பி ரீஓப்பன் ஆகி பிளட் ஊசிங் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் லேசா அப்பப்போ பிளட் ஊசிங் வரும், அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். 10 daysல நம்ம கொடுக்குற கேர் கொடுத்தோம்னா ஹீல் ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்க. ஹோம் கேர் தான் மேம் எங்களுக்கு மேஜர் தேவையா இருக்கு. இப்போ அவங்க மல்லிகா சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ், அவங்க 40-year-old அம்மா யாரும் பேசினாங்க, குழந்தை பையனுக்கு 40-year-oldனா அம்மாக்கு 60. அதே ஸ்ட்ரென்த் இல்ல மேடம். பிடிச்சி அவங்க தினம், ஏன்னா பல்லு சேர்க்க தினம் வைக்கிறதே எங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கும். நாங்க அவ்வளவு அமுக்கி பிடிச்சி போராடி தான் பண்ணணும். ஸோ இது ஒரு லைஃப் லாங்னு ஆகும்போது அவங்களுக்கும் வயசாகுது, முடியலன்னு வருது. அதனால அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் a week ஒரு ப்ரொஃபஷனலா வந்து அந்த பல்ல கொஞ்சம் கேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா, எனக்கு கேட்கறது மெயின்டெனன்ஸ், அதை பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்க மேஜர் இஷ்யூவை அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி நீங்க போன ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு துணியை வச்சு கூட நம்ம தொடச்சு விடலாம். அதெல்லாம் நம்மளால எவ்வளவு முடியுதோ கொஞ்சம் ரெகுலரா மெயின்டைன் பண்ணலாம். பல்லு தேய்ச்சி கிளீன் பண்ணி விடுறது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் a week. ஒரு அந்த நீங்க சொன்ன டென்டல் ஹைஜீனிஸ்ட் அவங்க இதை ஒரு ஏன்னா நம்ம நர்சிங் கேர் நிறைய ஜெரியாட்ரிக்ஸ் வீட்டுக்கு வந்து பண்றதெல்லாம் பாக்குறோம். நெயில் கிளிப் பண்ணி விடுவாங்க, க்ரூமிங் பண்ணி விடுவாங்க, பாத் பண்ணி விடுவாங்க, டயப்பர்ஸ் மாற்றி விடுவாங்க, பிளஸ் ஏதாவது இன்ஜெக்ஷன் போடணும்னா மருந்து கொடுத்து, அந்த மாதிரி ஒரு நர்சிங் கேர் இருக்கு. பட் இந்த குழந்தைங்க பெருசா ஆயிட்டு பேரண்ட்ஸ்க்கும் வயசாயிட்டு முடியலங்கும் போது ஹோம் கேர் அசிஸ்டன்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த ரிக்வெஸ்டும் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். நீங்களும் எந்த கன்சர்ன் ஃபோரம்ல நீங்க பேசுறேன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ வித் தட் இன்னைக்கு நம்ம பேசுறதை நான் ஒரு குயிக் சம்மரியா கொடுத்துருக்கேன். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இன்னொன்னு சொல்லிக்கிறது என்னன்னா, கவிதா எங்களுக்கு நீங்க சென்டர் பேஸ்டா நீங்க பண்ணீங்கன்னா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க நீங்க எல்லாம் மைத்ரியோ இல்ல எந்த ஸ்பெஷல் ஸ்கூலோட நீங்க அட்டாச் ஆகிட்டீங்களோ அங்க நீங்க சென்டர் பேஸ்டா ஒரு கேம்ப் மாதிரி கவிதால ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மேடம் கேன் அரேஞ்ச். ஸோ அவங்க மொபைல் கேர் யூனிட் எடுத்துட்டு வந்தா இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ். நாங்க பண்ணியிருக்கோம். இட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் அவர் ஸ்கூல். ஸோ அதே நீங்களும் வந்து பண்ணலாம். மைத்ரியோ இல்ல ஐ டோன்ட் நோ எந்தெந்த ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியல, உங்க ஸ்கூல் மூலமா நீங்க அப்ரோச் பண்ணி கவிதா டென்டல் காலேஜ் டாக்டர் தீபா அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் ஒரே குழந்தைக்கு ஃபெமிலியரான இடத்துல நம்ம ஏதோ பண்ணோம்னா கொஞ்சம் அந்த இண்டிவிஜுவல் கம்ஃபர்டபுளா இருக்கலாம், கோஆப்ரேட் பண்ணலாம். தெரிஞ்ச டீச்சர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா அந்த குழந்தைய அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அது தட்ஸ் தி ஐடியா. ஸோ ப்ளீஸ் அதையும் கீப் இட் இன் மைண்ட். உங்க சென்டர் மூலமா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ வித் திஸ் we are completing the dental series. Dr. Deepa, I can't thank you enough. எங்களுக்கு caregiver series, advocacy series groupல இருந்து உங்களுக்கு எங்களோட ரொம்ப huge gratitude and thanks. And we will be in touch with you, madam. யார் individual consultation தேவைப்படுதோ we will be in touch with you. Thank you so much for being with us and helping us.
Can I take 2 minutes of your time? Yes, ma'am, please. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதும் நான் எல்லாத்துக்குமே யூஆல் ஆர் த ஹீரோயிக் பேரண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லி இந்த சீரீஸே நம்ம ஆரம்பிச்சோம். இப்போ முடிக்கும் போதும் நான் சொல்றேன் இட்ஸ் too much of a very small word to tell all you people are the great heroes who is taking care of these special kids here. So அதுவே ஒரு பெரிய விஷயம். நன்றி, வணக்கம் அதுக்கு. The second thing is definitely Savita Dental College will walk hand in hand to help the special children out there. So எங்களுக்கு ஒரு இது கேட்டீங்கன்னா ஐ மீன் அப்ரோச் பண்ணி சொன்னீங்கன்னா we will definitely do it. The other one is ரொம்ப அழகா எல்லாத்தையுமே இந்த செஷனோட இதை மேடம் நல்லா சம்மரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இன் கேஸ் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் எதுனா இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ கேன் அப்ரோச் மீ த்ரூ மேம் கொடுக்குற நம்பர், இல்லைன்னா காலேஜ்க்கு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் எப்படின்றது. அண்ட் டெஃபினட்டா வந்து அந்த ஹோம் கேர் சர்வீஸ்க்கு, பிகாஸ் எனக்குமே அது இது வரைக்கும் தெரியாம இருந்தது. அண்ட் இட்ஸ் an eye opener that many people are in requirement. ஸோ நாங்க 100% அதுக்கு என்ன பண்ண முடியுமோ ஐம் ஆல்ரெடி ஸ்டார்டட் இட், பட் கொஞ்சம் கூட இன்னும் ஸ்பீட் அப் பண்ணி என்ன பண்ண முடியுமோங்கிறது நான் என் சைட்ல இருந்து பாக்குறேன். ஐ டூ இட். Time and insights. I thank you very much, and Uma ma'am and Kausalya ma'am, thank you for supporting us with collecting all the questions and formatting it. And I thank Dr. Janaki ma'am for being the backbone of this series and helping us throughout and providing her inputs. Thank you ma'am. Thank you all. Thank you participants for joining us.